ராமராமா, சனிக்கிழமை 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி சுக்லபக்ஷ தசமி திதி, கேட்ட நட்சத்திரம் சாயங்காலம் 5:09 வரை, பின்பு மூல நட்சத்திரம், வைதிருதி யோகா, தைத்தில கரணம், ராகுகாலம் கார்த்தால 9:10, யமகண்டம் மதியம் 1:03. உபனிஷத்துக்கள் என்பவை என்ன? அவை எதை போதிக்கின்றது? உபனிஷத் அப்படிங்கிற சொல்லுக்கு நேர் பொருள் எது அப்படின்னா பிரம்மஜானம் அப்படிங்கிறது தான் பொருள். அதாவது எந்த அறிவானது நிச்சயமான அறிவாக இருக்கோ, அதாவது ஆத்மாவை நன்றாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா, அந்த அறிவுக்கு தான் கடைசி அறிவுன்னு சொல்லுவாத. அதாவது அப்பேற்பட்ட ஆத்ம ஞானம், சாட்சாத்காரம், பகவத் சாட்சாத்காரம்னு சொல்றாலே சாட்சாத்காரங்கிற சொல்லுக்கு அறிவுன்னு தான் பேரு. அந்த அறிவை தான் உபனிஷத் அப்படிங்கிற சொல்லானது குறிப்பிடுறது. ஏன்னா அந்த அறிவு என்ன பண்றதுன்னார், அஜ்ஞானத்தை வேரோட பிடுங்கி எடுத்துடுறது, இந்த சம்சாரத்தையே அஜ்ஞானத்தோட சேர்த்து தூக்கி போட்டுடுறது. அப்படிங்கிறதுனாலதான் அப்படிங்கிற உபசர்க்கம், அது உபசர்க்கம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, அதுக்கு சமீபம்னு பேரு. நீ அப்படிங்கிற உபசர்க்கத்துக்கு நிச்சயம்னு பேரு. ரொம்ப சமீபத்துல போய் அந்த நிச்சயத்தை ஏற்படுத்தி சத் அப்படிங்கிற இன்னொரு சொல்லு இருக்கு இல்லையா, அது தாத்து சதலு விசரண கத்யவசாதனேஷு அப்படிங்கிற தாத்துல இருந்து வன்றதான ஒரு சொல்லது. அது இந்த அவித்ய அஜ்ஞானத்தை நாசம் பண்றது. அப்படி அந்த உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு பிரம்ம ஜானம் அப்படிங்கிற பொருள். அந்த பிரம்ம ஜானத்தை அடைவிக்க கூடியதான பிரம்மத்தை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய நூலுக்கு உபனிஷத்துன்னு பேர். நம்ம சொல்றோம், எந்த நூலை படிச்சா அந்த பிரம்ம ஜானம் நம்மளுக்கு வருமோ அந்த நூலுக்கு உபனிஷத்துன்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கும் அந்த பேர் சொல்லப்படுறது. அந்த உபனிஷத்துக்கள் வேதத்தினுடைய கடைசி பகுதியாக அமைஞ்சிருக்கு. வேதங்கள் 2 பாகமா இருக்கு. ஒன்னும் கர்மகாண்டம், இன்னொன்னு ஞான காண்டம். இந்த கர்மகாண்டத்துல நாம் பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்ன கர்மாக்கள்லாம் பண்ணணுமோ, என்ன செயல்கள்லாம் பண்ணணுமோ அத்தனையும் சொல்றது கர்மகாண்டம். இதுதான் ஜாஸ்தி. பியூரிஃபை ஆன ஒரு மனுஷன் அவன் எந்த அறிவை அடைய வேண்டும், அது எப்பேற்பட்ட வஸ்து, அது எப்படி இருக்கு அப்படின்னு அந்த பிரம்மஸ்வரூபத்தை பத்தி, ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய பாகம்தான் உபனிஷத் பாகம், ஞான காண்டம் அப்படிங்கிறது. ராமராம.